வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேஃபாலில் ஒரு ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ யூஸ்வலாக சேஃபால் வேலட் அல்ல ஒரு வர எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஃப்பி ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைம் அப்படி இல்லை, யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிம்பிளான டாஸ்க் தான் வந்து ப்ரொவைடும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ மஸ்ட் இந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஏன்னா இவங்க வந்து வர ப்ராஜெக்ட் எல்லாமே ஒர்த்தான ப்ராஜெக்ட் தான் வந்து கொண்டு வருவாங்க. லாஸ்ட்டு புல் ரன் டைமும் வந்து இவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து நல்லாவே வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சு. $200 $2000 வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து லாஸ்ட் டைம் கிடச்சிது. எனக்கு கூட ஒரு $500 கிட்ட போன டைம் இவங்க வந்து வந்து வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் $200 $500 வரைக்கும் எனக்கும் கூட கிடச்சிது. ஸோ அதனால் நான் வந்து இந்த வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே மஸ்ட்டு வந்து ஏர்ட்ராப் வந்து அட்டன் பண்ணிடுவேன். ஸோ அதில் ஃபஸ்ட் டைம் இவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட் என்னென்னா செல்லுலா, அதாவது செல் அப்படின்னு ஒரு டோக்கன். ஸோ இது வந்து பைனான்ஸ் அண்ட் ஓகேஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டஸ்டடான ப்ராஜெக்ட் தான். சிம்பிள் ஸ்டெப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃபால் வேலட் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் கோட்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸைட்டிங் நிறைய ஆல்ரெடி இங்கே வேலட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் அதே வேலட்டை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து மினிமம் ஒரு $5 ஒர்த்துள்ள பிஎன்பி வந்து தேவைப்படும், சரியா? ஒரு கேஸ் ஃபீ மாதிரி வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஎன்பி மட்டும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் வந்து பை பண்ணி இங்கே வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேலெட் ஓப்பன் பண்ணி ஆப்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட்லேயே ஆப்ஷன் வந்து இருக்கும். ஒரு ஏர்ட்ராப் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்க, செல்லுன்னு இருக்கும். அப்படி இல்லைனா அந்த ரெண்டாவது உள்ள குவெஸ்ட் பேஜ்லேயும் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈவெண்ட் வந்து 20 days வந்து போகுது. அதே மாதிரி முதல் ஜாயின் பண்ணுற 70,000 பேருக்கு மட்டும்தான் இந்த ஏர்ட்ராப் வந்து கிடைக்கும், சரியா? நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணிட்டேன். இன்னும் வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் 2 hours பிஃபோர் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இனி நிறைய பேர் வந்து இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ போக நிறைய யூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? 70,000 மெம்பர்ஸுக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஏர்ட்ராப் கிடைக்கும். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னா சிம்பிள் தான். ஜஸ்ட்டு சோஷியல் மீடியா டாஸ்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ இந்த டாஸ்க் எல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு $5 பிஎன்பி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எதுக்கு அப்படின்னா சார்ஜ் பிட் லைஃப் இதே மாதிரி வந்து ஒரு மெயின் டாஸ்க்குன்னு இருக்கும், சரியா? மெயின் டாஸ்க்குன்னு வந்து ஒரு 2 டாஸ்க் இருக்கும். நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இந்த மெயின் டாஸ்க்கு கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதாவது ஒரு அரௌண்ட் $5 ஒருத்தருள்ள பிஎன்பி வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணுறது வேலிட். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பிஎன்பி ஸ்பெண்ட் மெயின் டாஸ்க் 2ம் பண்ணல, ஆனால் சோஷியல் மீடியா டாஸ்க் மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்காது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ சிம்பிள் தான். இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் அதே மாதிரி ரெஃபரல் ப்ரோக்ராம்னு இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு ஷேர் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இன்வைட் கோடு வந்து கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஏதாவது ஒரு இன்வைட் கோடு போட்டுக்கலாம். ஸோ என்னோடய கோடு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா 0.2 ஷேர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் கோடை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. 1-2 கோடு நான் வந்து வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ இது வரைக்கும் 2 கோடு 2 இருக்குது. இந்த கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபைன் இங்கே கொடுங்க. ஸோ இது வந்து டைம் எடுக்கும், ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 by 1 வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த 4 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து வாலெட் ஹோல்டர்னு ஒரு 2 ஷேர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் வாலெட் வச்சுருந்தவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும், சரியா? ஸோ இது உங்கள்கிட்ட இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இவங்க சொல்லியிருக்க இது என்ன அப்படின்னா அந்த மெயின் டாஸ்க்கு கட்டாயம் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து மஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ சிம்பிளான டாஸ்க்கு தான். ஆனால் இது வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.